கச்சேரி முடிக்கும் தருவாயில் இருக்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த நேரத்தை உங்கள் நேரத்தை ஒதுக்கி வச்சு எவ்வளவோ மைல் கப்பால்லேருந்து சில பேர் வந்திருக்கீங்க. இந்த கச்சேரியில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு, இசை என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது. அது எந்த இசை வேணாலும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சாஸ்திரிய இசை அப்படின்னு எடுத்துட்டோன்னு அதை வந்து நம்ம கடவுள்கிட்டயே அழைச்சிட்டு போகிறது. அது அந்த உணர்வை வந்து இன்னைக்கு நமக்கு வந்து முருகன் அருளால் கிடைத்தது. அதனால் மறுபடியும் கோவில் குறிஞ்சி முருகன் ஆலயம் அவர்களின் நிர்வாகத்தினர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கம், நமஸ்காரம், நன்றி. எவ்வளோ இடத்துல பாடுறோம், ஆனால் கோவில் பிரகாரத்தில் பாடுறதுன்றது அது ஒரு தனியான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுவும் இப்படி திரும்பி பார்த்தா முருகன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், தேவி இருக்கா, சிவன் இருக்கா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல எமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு, அதுவும் இந்த பட்டத்தை கொடுத்ததற்கு அதுக்கு தகுதியானவளாலே எனக்கு தெரியாது. அந்த பட்டத்தை வந்து என்னுடைய குரு, என்னுடைய தாயார் சூடாமணி மற்றும் என்னுடைய குரு திருமதி எம்எல் வசந்தகுமாரி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அவர்களுடைய உந்துதல் இன்னுமே எனக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பு என்னென்னைக்கும் நீங்கள் வந்து சந்தோஷமாக கவலை இல்லாமல் சங்கீதத்தை கேட்டு உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீம் தி தீம் தி தரரரர தீம்.
கஜவல்லி மகாவல்லியை சமைத்ததாம் குறிஞ்சிக்குமரன் பெருமானுடைய கமலபத்பாதங்கள் வணிந்து கொண்டு எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான பொழுதிலே எங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான தருணம். தென்னிந்தியாவிலே இசை சக்கரவர்த்தியாக எங்கள் காதுகளுக்கெல்லாம் ஒரு பேரின்பத்தை கொடுக்கின்ற திருமதி சுதாகரன் அம்மையார் அவர்கள் இன்றைய தினம் குறிஞ்சிக்குமர பெருமான் ஆலயத்திற்கு வருகிறது. எங்களுடைய மனதிலும் அவர்கள் ஒரு இன்ப வெள்ளத்தை ஊட்டுவதற்காக இசை கச்சேரி நடாத்த இருக்கின்றார். அந்த வகையிலே ஐயார்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்து இந்த இசை கச்சேரியை கண்டுகளித்து எல்லோர் மனதிலும் ஆழமாக அம்மையாருடைய நாமம் பதிய வேண்டும் என்று குறிஞ்சிக்குமர பெருமானுடைய கமலபத்பாதங்களை பணிந்து கொண்டோம். அத்தோடு ஆலய வாசல்களிலே இந்த கச்சேரிக்கான பட்டி சீட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பட்டி சீட்டை பெற்றுக்கொண்டு ஆலய வளர்ச்சியிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறு இருவர்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சுதா ரகுநாதன் அவர்களை நாம் இப்போது இங்கு இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்வோம். இங்கே கிடைக்கிறவர்களுக்கு சுதா ரகுநாதன், பக்கவாத்திய கலைஞர்கள் ஈவேலி நந்தா சுப்பிரமணியம் இருந்தார்கள். அவர்களுடன் இணைந்து என்பார் கண்ணன் வாயு, ஆமாம், இன்று ஒரு அருமையான கச்சேரியை கண்டு பார்த்து ரசிக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, அவர் பாடி இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக இதோ தனபால் சிங் எல்லாருக்கும் வணக்கம். திருமதி சுதா ரகுநாதன் அவர்கள் எங்களோட கோயிலுக்கு வந்ததுக்கு நன்றி. நாங்கள் நினச்சி சந்தோஷப்படுறோம், பெருமையாகப்படுறோம். எங்களோட கோயிலுக்கு, ஜெர்மனுக்கு, நீங்கள் எங்களோட கோயிலுக்கு வந்து நினச்சி சந்தோஷப்படுறோம். என்னென்னு சொன்னால், எங்களோட கோயிலை விட நாங்கள் இப்போ கச்சேரி விஷயங்களும் எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். எங்களோட கோயிலுக்கு முக்கியமாக நாங்கள் கோபுரத்தை கட்டுறதுனால அப்புறம் நிதி எங்களுக்கு தேவை. அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு கான்செப்டில் வந்து நாங்கள் ஸோ வடிவாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. முக்கியமாக குமஸ் வாழ்ற தமிழாக்களுக்கும் நன்றி. அண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணினதுக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஓகே, தேங்க்யூ. அன்பு உள்ளங்களுக்கும் பக்தர்களுக்கும் எம்முடைய பணிவான வணக்கங்கள். இவ்வளவு அழகான ஒரு கோவிலில் ஒரு கச்சேரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எமக்கு அளித்த நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றி. முக்கியமாக தலைவர் ஓடிந்த அலபாலசிங்கம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த கச்சேரியை ஒழுங்கு செய்து எமக்கு கொடுத்த விக்கி அம்மா அவர்களுக்கு, அவர்களுடைய ஒரிஜினல் பேர் வேறு, ஆனால் எல்லாருக்குமே அவங்கள வந்து விக்கிமான்னு கூப்பிட்டாதான் அந்த ஸ்வரூபம் வந்து நம்ம மனசில் வரும். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இங்கு நாங்கள் வரத்துக்கு இன்னொருத்தர் வந்து காரணமாக இருந்தார். அவர் டாக்டர் பிரசாந்த். அவர் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கார். ஸோ இந்த ட்ரிப்பில் செய்யக்கூடிய யூரோப் டூருக்கு அவர் ஒரு பெரிய உறுதுணையாக எமக்கு ஒரு மூல காரணமாக இருந்ததற்கு உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. முருகன் அழகன் அவனை பற்றி பாடுவதற்கு ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுறது. மனசுக்குள்ள பல
வண்ண நிற பூக்கள், பல வண்ணங்கள், அவ்வளவு ஒரு அழகான ஒரு கடவுள். நம்ம கூட்ட உடனே சட்டுன்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு கடவுள். இன்னைக்கு கச்சேரியில் வந்து அநேகமாக எல்லாமே தமிழ் பாடல்களாக தான் இருக்கும். வேறு யாராவது வந்திருக்கிறீர்களா? தெலுங்கு, கன்னடம்? இல்லை இல்லையா? அப்போ தமிழாவே வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கர்நாடக இசை அப்படின்னா அந்த இசைக்கு பல தூண்கள் உள்ளன. முதல்ல நம்ம கிருதி, கீர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம், பாடல், அதை தான் நம்ம வந்து கிருத்தின்னு சொல்கிறோம். அப்புறம் பண், அதாவது ராகம், அது ஒரு பெரிய தூண். இன்ஃபேக்ட் அது ஒரு சோல். நம்ம சங்கீதத்திற்கே அது ஒரு பெரிய சோல், லைஃப் லைன். அதே போல் லயம், தாளம். ஸ்ருதி மாதா லயபிதா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருதியும் லயமும் நம்ம சங்கீதத்திற்கு ரொம்ப முக்கியம். இங்கு கூடியிருக்கும் உங்கள் மத்தியில் ஆசிரியர்களும் இருக்கலாம், இசை ஆசிரியர்கள், நாட்டிய ஆசிரியர்கள், இசை பயிலக்கூடிய மாணவர்களும் இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாம். அதனால் ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் வந்து கர்நாடக இசை எப்படி இருக்கணும், என்ன பரிமாணத்தில் உள்ளது அப்படின்றத வந்து கொஞ்சம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட இருக்கிறோம். அதில் ராகம், ஸ்வரம், நிரவல் எல்லாத்தையும் அடக்க உள்ளோம். அதற்கு பிறகு ஜனரஞ்சகமாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த முருகன் பாடல்கள், குறையொன்றுமில்லை மற்றும் காவடி சிந்து எல்லாம் பாட இருக்கிறோம். மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி கச்சேரியை ஆரம்பிக்கிறேன். இந்த வருடம் முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாகியக்காரா, அவருடைய 250வது வருடம். அதனால் முதல் பாடல் மட்டும் அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக மகா கணபதி மனசா ஸ்மராமி என்ற நாட்டிய ராக கீர்த்தனை பாட உள்ளோம். गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि नमामि
वन्दितमहा गणपतिम् वसिष्ठवामदेवादिवन्दितमहा गणपतिम् मनसा स्मरामि वसिष्ठवामदेवादि वन्दितमहा गणपतिम् मनसा स्मरामि गणपतिम् मनसा स्मरामि वसिष्ठवामदेवादि वन्दितमहा என்னை காவ
அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே கண்ணா. வேணுகானமதில் அலை பாயுதே, வேணுகானமதில் அலை பாயுதே, மோகன வேணுகானமதில் அலை பாயுதே. காஃபி போட்டு கொடுக்குற மாதிரி பால் காய்ச்சி, அதனால அதில் ஏதாவது பிழை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அழகர் முருகனை, அழகர் முருகனை பாடிடும் போதிலே அழகர் முருகனை பாடிடும் போதிலே திருவருள் தோன்றிடுமே. அழகர் முருகனை பாடிடும் போதிலே திருவருள் தோன்றிடுமே. அழகர் முருகனை பாடிடும் போதிலே திருவருள் தோன்றிடுமே, தோன்றிடுமே. அவன் குறிஞ்சியில் அமர்ந்திடும், அவன் குறிஞ்சியில் அமர்ந்திடும், பேரழில் காணவே குறிஞ்சியில் அமர்ந்திடும், பேரழில் காணவே மையமே மயங்கிடுவே. அழகர் முருகனை பாடிடும் போதிலே திருவருள் தோன்றிடுமே, தோன்றிடுமே. அவர் குறிஞ்சியில் அமர்ந்திடும், பேரழில் காணவே மையமே மயங்கிடுவே. அழகர் முருகனை, குறிஞ்சி முருகனை, அழகர் முருகனை பாடிடும் போதிலே உகரத்தில் தோன்றிய உயிரதில் எழுதே முருகன் அழகான். உகரத்தில் தோன்றிய உயிரதில் எழுதே முருகன் அழகான். அகரத்தில் மேவிய தமிழதில் நிமிர்ந்தே, அகரத்தில் மேவிய தமிழதில் நிமிர்ந்தே, அகரத்தில் மேவிய தமிழதில் நிமிர்ந்தே, தமிழர் நிறைய நகரத்தில் மேவிய தமிழரில் நிறைந்தே, தமிழரின் இறைய அழகர் முருகனை பாடிடும் போதிலே, அழகர் முருகனை பாடிடும் போதிலே திருவருள் தோன்றிடுமே. குமர்ஸ்பாத் நகரினில், குமர்ஸ்பாத் நகரினில்
தைப்பூச திருநாளில் விரதங்கள் இருந்தே தைப்பூச திருநாள் விரதங்கள் இருந்தே கந்தனின் அருள் பெறுவோம். தைப்பூச திருநாளில் விரதங்கள் இருந்தே கந்தனின் அருள் பெறுவோம். அவன் மெய்விழி தண்ணீர் முகங்களை பார்த்தே மெய்விழி தண்ணீர் முகங்களை பார்த்தே
அன்பான கச்சேரி கேட்டு மகிழ்ந்தோம். இப்போது கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம். வாழும் போதே கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும். அந்த வரிசையில் இப்போது கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம். இந்த நேரம் சங்கீத கலாநிதி பத்மபூஷன் சுதா ரகுநாதன் அவர்களை இப்போது கௌரவிக்கும் நேரம் இது. அவரை கௌரவிக்கிறதுக்கு நாம் அன்பாக அழைப்பது ஓடியன் தனபாலசிங்கன் அவர்கள். தயவு செய்து வாருங்கள். இன்று குறிஞ்சி குமரன் மண்டபத்திலே அருமையான கச்சேரிகளை கேட்டு ரசித்தோம். இதற்கெல்லாம் நாம் கொடுத்து வைக்க வேண்டும். அந்த வரிசையில் இப்போது கௌரவிக்க இருப்பது சங்கீத கலாநிதி பத்மபூஷன் சுதா ரகுநாதன் அவர்களை கௌரவிக்கின்றார் ஓடியன் தனபாலசிங்கன் அவர்கள். தொடர்ந்து நமது கலைஞர்களை மங்களகரமாக மாலைகளை அணிந்து
இந்த நேரத்தில் கௌரவிக்க இருக்கின்றார்கள். மாலையை அணிந்து கௌரவிப்பதற்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பதற்கு திரு கந்தசாமி செல்வநாதன் அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். தொடர்ந்து நீர்வேலி ஸ்கந்தா சுப்பிரமணியம் அவர்களை கௌரவிக்கும் இந்த நேரம். அவரை கௌரவிப்பதற்காக திரு பாஸ்கரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். மிருதங்க வித்துவான் காதுக்கு இனிய அருமையான அந்த வித்தையை தந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்றார். இங்கே கிடைக்கட்டும் நமது கலைஞர்களுக்கு மண்டபம் நிறைந்த கரவசம். நன்றி. இப்போது மாலை அணிந்து கௌரவிக்க திருமதி விக்னேஸ்வரி பத்மநாதன் அவர்கள் எமது கலைஞர்களை மாலை அணிந்து கௌரவிக்கின்றார். எல்லாம் வல்ல இந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அருமையான குரலை படைத்த உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது குறிச்சி குமர ஆலய பிரதான குருக்கள் அவர்கள் களஞ்சியங்களை கொடுத்து எல்லாம் வல்ல அந்த இறைவனின் அருள் கொண்டு தெய்வங்கள் நீண்ட நாளாக அவரை ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று இந்த நேரத்தில் குறிஞ்சி குமர ஆலய பிரதான குருக்கள் வாழ்த்த இருக்கின்றார். எல்லாம் வல்ல குறிஞ்சி குமர பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, எல்லோருக்குமே தெரியும் இயற்கையிலே குறிஞ்சி என்றால் அழகு, அத்தோடு குமரன் என்று சொன்னால் அழகு. அந்த குறிஞ்சியும் குமரனும் சேர்ந்து அழகாக காட்சியளிக்கின்ற வேளையிலே அந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் முகமாக இசை சக்கரவர்த்தி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என்று சொல்லி எல்லா புகழையும் பெற்ற எங்களுடைய இசை சக்கரவர்த்தி சுதா ரகுநாதன் அம்மா அவர்கள் இன்றைய தினம் எங்களுக்காக இங்கே குறிஞ்சிக்குமர பெருமானுடைய ஆலயத்திற்கு வருகிறது. இவ்வளவு நேரமும் எங்களை எல்லாம் இசை வெள்ளத்திலே மூழ்கடித்து சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே பரிபாலன சபையினர்கள் சார்பாகவும், ஆலய பிரதம குரு சார்பாகவும், அடியார்கள் சார்பாகவும் அம்மையாருடைய இசை பயணம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய இசையிலே நாங்கள் எல்லோருமே நினைந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அம்மாவுடைய இசை பயணம் என்றென்றுமே முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது காளாஞ்சி பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்படும். ஓம் ஸ்ரீவசியம் ஆயுஷ்யம் ஆயுராரோக்கியம் சுபமானம் மகியதேராம்யம் தனம் பகும் பகவத்ரடாம் சம்வத்சரம் தீர்க்கமாயோம். ஓம் ஸ்ரீவசியம் ஆயுஷ்யம் ஆயுராரோக்கியம் சுபமானம் மகியதே தான்யம் தனம் பகும் பகவத்ரடாம் சம்வத்சரம் தீர்க்கமாயோம். இந்த கச்சேரியை சிறப்பூட்டிய எமது வயலின் வித்துவான் அவர்களையும் நாங்கள் இந்த அவரின் பெயர் சொல்லி கௌரவிக்க இருக்கின்றோம். எம்பால் கண்ணன் வயலின் அவர்கள்
இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூட கடந்துள்ளோம். தொடர்வது இந்த விழா, இந்த மண்டபத்தை ஆரம்ப நிகழ்வாக மங்களகரமாக மங்கள வாத்திய கரைகளுடன் இந்த விழாவை ஆரம்பித்து வைத்த எமது நாதஸ்வர கலைஞர்களை இந்த நேரத்தில் நாம் கௌரவிக்க இருக்கின்றோம். ஐரோப்பா புகழ்பெற்ற நாதஸ்வர இசைமணி நாதஸ்வர வித்துவான் NK பாலமுரளி அவர்களை கௌரவிக்கும் இந்த நேரம். அவரை கௌரவிக்க திரு தமிழ் மாறன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். வித்துவான் பாலமுரளி அவர்களுக்கு இப்போது கௌரவிப்பு நடக்கின்ற நேரம். அதனைத் தொடர்ந்து ஐரோப்பா புகழ்பெற்ற வித்துவான் தவில் மணி எஸ் சுகுமார் அவர்களை கௌரவிக்கும் நேரம். அவரை கௌரவிப்பதற்கு அன்பாக அழைக்கின்றோம் எழிலன் அமிர்தலிங்கம் மோகன் அவர்கள். தொடர்ந்து எமது வித்துவான் கலைஞர்களை கௌரவிப்பதற்கு திரு பகீரதனை இங்கு அழைக்கின்றோம். நாதஸ்வர இசை செல்வன் எழிலன் ஏற்குமார் அவர்களை திரு பகீரதன் கௌரவிக்கின்றார். கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். அந்த வரிசையில் இன்று எல்லா கலைஞர்களையும் இந்த மேடையில் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக வாழ்த்து இருக்கின்றார்கள். ஐரோப்பா புகழ் பெற்ற MRS வீடியோ கலைஞர்கள் அவர்கள் எல்லோரும் இங்கு வருகை தராவிட்டாலும் அதன் மூத்த கலைஞன் திரு ராஜன் அவர்களை இங்கு அன்பாக அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்கு சிவராஜா ஆனந்தன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். இப்போது MRS உரிமையாளர் திரு ராஜன் அவர்களை கௌரவிக்கும் இந்த நேரம். வாருங்கள் திரு சசி அவர்களே. MRS வீடியோ உரிமையாளர்களை வாழ்த்தும் இந்த நேரம். கிடைக்கட்டும் கலைஞருக்கு கௌரவிப்புகள். கௌரவிக்கும் இந்த நேரம். அவரை கௌரவிப்பதற்கு ஓடின் தனபால சிங்கம் அவர்களை குருவை வாழ்த்தி எல்லாம் வல்ல அந்த இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு
போதிப்பார். அவருக்கும் அந்த அருள்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றோம். ஒளி அமைப்பு செய்தவருக்கு திரு ரமணன் பத்மநாதனை அசோகனுக்கு பூச்செண்டு வழங்கி கௌரவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பூச்சென்று கொடுத்து கௌரவித்தவர் வேறு யாரும் இல்லை, எனது மாப்பிள்ளை தோழன். 1990ஆம் ஆண்டு வாழ்த்தி சென்றார். நன்றி. தொடர்வது ஆலய சார்பாக ஒரு கவிதை ஒன்று வாசித்து இங்கு இருப்பவர் எல்லோரையும் மகிழ்விக்க நாம் அன்பாக அழைப்பது திரு சக்திவேல் அவர்களை. வாருங்கள் சக்திவேல். அவரும் ஒரு அறிவிப்பாளர். வணக்கம் அன்பான அன்பர்களே, கண்ணல் தரும் பாகாய் கற்கண்டாய் இருந்தது உங்களுடைய இசை. தென்னன் தமிழும் இசையும் கலந்த அந்த பாடல்கள் ஒரே சிந்தனையும் ஒரே சித்தாந்தமும் ஒரே இசை கலைஞர்களும் இருக்கின்ற இந்த மண்டபத்திலே ஆழ பதிந்திருந்த அந்த இசை உலகத்திற்கு எங்களை கொண்டு சென்ற உங்களுக்கு ஆத்மாத்மான நன்றியினை முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பளிப்பு வாழ்த்துப்பா. சங்கீத கலாநிதி பத்மபூஷன் சுதா ரகுநாதன் அவர்கள் இசை ஞான வாரிதியாய் வாழியவே. சங்கீத வசந்தத்தில் தென்றலாய் மலர்ந்தே வாசனை வீசிடும் கலைமகளே, சங்கீத சுரங்களை சுவாசத்தில் ஏந்தியே இசையினை காக்கும் கலைமதியே, சங்கதி பேசிடும் குரல் வளம் கொண்டே நிறங்களை ஆண்டிடும் இசை மகளே, கந்தனின் சன்னதி பேரருள் பொழிந்துமே உந்தனை வாழ்த்திடும் அருள் மகளே, முருகனின் இறையியல் பேரருள் பெற்றுமே மென்மேலும் ஓங்கிய வாழியவே, பெருகிடும் இசைவளம் விசிம்பினை மேவவே, இசைநயம் பெற்றுமே வாழியவே, சுரங்களின் பேர்வளம் இதயத்தை மீட்டவே, சங்கீத நாதமாய் வாழியவே, அரணவன் பிள்ளையாய் வையத்தில் ஓங்கிடும் முருகனின் ஆசியில் வாழியவே, கந்தனின் வேலினால் நாவிலே எழுதியே உந்தனை போற்றுவோம் வாழியவே, சிந்தையில் ஊறிடும் முருகனின் அருளினால் நாதத்தை ஏற்றுவோம் வாழியவேன், இசைஞான வாரிதி இசைஞான வாரிதி
இசைஞான வாரிதி எனும் பட்டம் சூட்டியே. அன்பர்களே, உங்களுடைய கரவொலிகள் இந்த இசைஞான வாரிதி, இசைஞான வாரிதி எனும் பட்டம் சூட்டியே உந்தனை போற்றுவோம் வாழியவே. இசையோடு ஒன்றாகி முருகோடு வாழவே குமாரனை வேண்டுவோம் வாழியவே. இசையோடு இசைவாகும் வாழ்வே உயர்வாகும் பேரன்பு கொண்டு வாழ்த்தும் முருகன் மெய்யடியார்கள், குறிஞ்சி குமரன் ஆலயம், குமர்ஸ்பாக், ஜெர்மனி. நன்றி. இந்த கவிதை வடிவை கருவாக்கமாக திரு அமுதசாகரன் ராஜன் அவரிடம் நான் போய் கொடுத்திருந்த போது அவர் இதை கவிதையாக எழுதி நான் இலங்கையிலே கொடுத்து இந்த மாதிரி வரவன்மன்னு சொல்லி அம்மையாருக்கு எங்களுடைய ஆலய சார்பாக இசைஞான பாரதி என்னும் விருதினை சுதா ராமநாதன் அம்மையாருக்கு நாங்கள் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிர்வாக சபை ஐயா எல்லாரும் பாருங்கள். தொடர்ந்து ஒரு கௌரவிப்பு. தொடர்ந்து கௌரவிக்க இருப்பது எமது பொற்கோவில் ராஜகருணா அவர்களை இந்த மண்டபத்தில் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக கௌரவிக்க இருக்கின்றார்கள். ஆனந்தன் சிவராஜா அவர்கள் இப்போது பொற்கோவில் கருணா அவர்களுக்கு வாழ்த்துக்களை அளித்து கௌரவிக்கின்றார். நன்றி. அன்பான உறவுகளை, மிக நீண்ட நேரமாக காலை மடித்து இருந்து நோவு மேல நோவாக இருந்து அருமையான ஒரு கச்சேரியை கேட்ட அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த நோவெல்லாம் மறந்து விட்டீர்கள். உங்களுக்காக இப்போது ஒரு 15 நிமிட பவுஸ் இடைவேளை, அதுக்கு பிறகு தொடரும் நிகழ்வுகள். ஓகே, கண்டினியூ இருப்பதை எல்லாம் முடித்துவிட்டு வாருங்கள். இந்த ஆலயத்துக்கு ஒரு சின்ன உதவியை எதிர்பார்க்கின்றார்கள். முடிந்தால் அதை காதல் பெருகுதடி கண்டனாய் முதலாய் காதல் பெருகுதடி கண்டனாய் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை
கச்சேரி முடிக்கும் தருவாயில் இருக்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த நேரத்தை உங்கள் நேரத்தை ஒதுக்கி வச்சு எவ்வளவோ மைல் கப்பால்லேருந்து சில பேர் வந்திருக்கீங்க. இந்த கச்சேரியில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு, இசை என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது. அது எந்த இசை வேணாலும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சாஸ்திரிய இசை அப்படின்னு எடுத்துட்டோன்னு அதை வந்து நம்ம கடவுள்கிட்டயே அழைச்சிட்டு போகிறது. அது அந்த உணர்வை வந்து இன்னைக்கு நமக்கு வந்து முருகன் அருளால் கிடைத்தது. அதனால் மறுபடியும் கோவில் குறிஞ்சி முருகன் ஆலயம் அவர்களின் நிர்வாகத்தினர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கம், நமஸ்காரம், நன்றி. எவ்வளோ இடத்துல பாடுறோம், ஆனால் கோவில் பிரகாரத்தில் பாடுறதுன்றது அது ஒரு தனியான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுவும் இப்படி திரும்பி பார்த்தா முருகன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், தேவி இருக்கா, சிவன் இருக்கா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல எமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு, அதுவும் இந்த பட்டத்தை கொடுத்ததற்கு அதுக்கு தகுதியானவளாரே எனக்கு தெரியாது. அந்த பட்டத்தை வந்து என்னுடைய குரு, என்னுடைய தாயார் சூடாமணி மற்றும் என்னுடைய குரு திருமதி ML வசந்தகுமாரி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அவர்களுடைய உந்துதல் இன்னுமே எனக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பு என்னென்னைக்கும் நீங்கள் வந்து சந்தோஷமாக கவலை இல்லாமல் சங்கீதத்தை கேட்டு உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீம் தி தீம் தி தரரன தீம் தீம் தி தரரன தீம் தீம் தரரன தீம் 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 தரரன தீம் தீம் தரரன தீம்
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. குறிஞ்சி நகர் குறிஞ்சி குமரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னும் உற்சாகமா சொல்லலாம். முருகனுக்கு அரோகரா சொல்றதுக்கு என்ன அச்சம், என்ன பிடிப்பு. சந்தோஷம். எங்களோட ஒத்துழைத்த ஐயாவுக்கும் எங்களுக்கு கேட்டபோது பண உதவிக்கடன் கொடுத்த அருண் ஜேசுதாஸ் அவர்களுக்கும் கோடின் தனவாசிகள் குடும்பம் அவர்களுக்கும் செல்வநாதன் கந்தசாமி குடும்பத்தினருக்கும் அமுதசாகரன் ராஜன் குடும்பத்தினருக்கும் பாஸ்கரன் வாசன் குடும்பத்தினருக்கும் மகிழன் நேசன் குடும்பத்தினர் அமுதலிங்கம் மோகன் குடும்பத்தினர் அருள்மாறன் குடும்பத்தினருக்கு பாலச்சந்திரன் பாலா குடும்பத்தினருக்கு ராஜி சத்யானந்தன் குடும்பத்தினருக்கு எம்ஆர்எஸ் வீடியோ ராஜன் மேக்ஸ்வெப்ப குடும்பத்தினருக்கு ஒளியோடு அமைப்பு செய்த அசோகன் யோசன் அவர்களுக்கும்
மற்றும் உதவி செய்தவர்களுடைய பெயர் கூறாவிட்டால் அனைவருக்கும் எங்களுடைய ஆலய இந்த பக்தர்கள் சார்பாக மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் வழங்குகின்றார். நன்றி நன்றி நன்றி. மணி மணியும் கிட்ட அம்மாவோட நின்று நில்லுங்க ஐயா. மற்ற பக்கம் ஓகே. ஓகே.